அனைவருக்கும் வணக்கம். சட்டப்பேரவை நிகழ்வுகள் நல்லா இருக்குல்ல, பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்குது. ஆமா, டெஸ்ட் மேட்ச் மாதிரி அஞ்சு நாள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். 5 மேட்ச் சீரிஸ் நடக்கிற மாதிரி 25 நாளைக்கு சட்டமன்றம் நடந்தாலும் பார்ப்போம். செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அது எத்தனை நாளைக்கு உட்காந்து பார்த்துன்னு போறோமோ தெரியலீங்க. இப்படிதான் இருக்கக்கூடிய சூழல்ல நல்லா இருக்கு. லைவ காட்டுறாங்க, 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. எல்லாம் ஓகே. இதுல யாருப்பா சோஃபார் டாமினன்ட், யார் டாமினேட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா இதை நம்ம 2 வகையா பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு டாமினேஷன் அது மக்கள் மத்தியில ஒரு ஹீரோவா பார்க்கப்படுறது அப்படின்னா டிவிக்கே தான். காரணம் பல பயங்கர பியூரான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ரொம்ப சூப்பரான அமைச்சர்களா இருக்கிறாங்க, அவங்களுடைய செயல் திட்டங்கள்லாம் பயங்கரமா இருக்குது. அப்படின்ற அளவுக்கு சொல்லலனாலும் வேற சில காரணங்களுக்காக ஹீரோ வில்லன் கான்செப்ட்ல தான் மக்கள் உட்காந்து இந்த சட்டமன்ற நிகழ்வுலேயே பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுகனா வில்லன், இந்த தாவேக்கான ஹீரோ. இந்த வில்லனை போட்டு அப்படி போட்டு நசுக்கி போடணும் அப்படிங்கிற மோட்லயே பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ, அவங்க எதிர்கட்சியா இருந்தாலும் வில்லன் தான், வில்லனா இருந்தாலும் இப்ப எதிர்கட்சி அரசியலா அவங்க உங்க பிரச்சனையை தான் பேசினுறாங்கன்னா அதெல்லாம் மேட்டர் இல்லை. எங்க பிரச்சனையை பத்தி பேசுறதா இருந்தாலும் கூட அவங்கள பேச விடாம போட்டு கசக்குங்க அப்படிங்கிற மோட்ல தான் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மெஜாரிட்டியான மக்கள், நம்ம எல்லாரையும் சொல்லக்கூடாது. அப்ப திமுக உடன்பிறப்புகள்லாம் நாட்டுல இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? சோ ஃபார் டாமினண்டா அது ஒன் சைடடா தான் போயிட்டு இருக்குது. அது டிவிக்கே தான் டாமினேட் பண்றது நல்லா தெரியுது. ஏன்னா பிளேயருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி சபாநாயகரும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அதனால அப்படிதான் இருக்கும். இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல முதல்ல ஒரு கண்டனத்தை நம்ம முதலமைச்சருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேங்க. என்னது இது? வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் அப்படி என்ன அவர் பெருசா சொல்லிவிட்டாரு? KKSSR ராமச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் அவர் எந்திரிச்சு ஏதோ பேசிட்டு இருக்கிறாருங்க. நம்ம ஆள் டென்ஷன் ஆயிட்டாரு. எந்திரிச்சு மொத்தமா கான்டெக்ஸ்டுக்கு அங்கேயும் சம்மந்தமே இல்லை. எந்திரிச்சு என்ன நீங்களாம் ஒரு கட்சியா? கருணாநிதி காலத்துல இருந்து திருமங்கலம் பார்முலாவை ஆரம்பிச்சு ஓட்டுக்கு காசு கொடுத்து 1500 நீங்களே 1500 கொடுத்து ஜெயிச்சிருக்கிறீங்க. இப்படிலாம் பண்ணி ஊழல் பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிச்சுட்டு எங்களை பத்தி கேள்வி கேட்கறதுக்குள்ள என்ன தகுதி இருக்குது பாத்துக்க, எனக்கு பிபி எகிரி மூல நேரம் வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் கத்தி விட்டாப்ல. தப்பாலாம் ஒண்ணு சொல்லிங்க. கருணாநிதினு ஒரு தடவை சொல்லிட்டாரு, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதினு ஒரு தடவை சொல்லிட்டாரு. இதுல என்ன பெரிய தப்புன்னு புரியல. இப்ப கருணாநிதிங்கிறது என்னது? அதுனா பீப் போட்டு சொல்ல வேண்டிய வார்த்தையா, இல்ல மியூட் அந்த பேர் வரும்போதான் அப்படி மியூட் போட்டுக்கணுமா? இந்த தியேட்டர்ல எல்லாம் கெட்ட வார்த்தை பேசும்போது, லியோ படத்துல கூட விஜய் சார் கெட்ட வார்த்தை பேசும்போது பீப் போடுவாங்களே, அந்த மாதிரி பீப் போட்டுருணுமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அவர் கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு எந்திரிச்சு உடன்பிறப்புகள், சபாநாயகரை நாங்க புண்பட்டோம், எனக்கு தெரியாது, நாங்கெல்லாம் ரொம்ப புண்பட்டுட்டோங்க, இப்படிலாம் பேசலாமாங்க, இப்படிலாம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு எந்திரிச்சு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏவாவேலு எந்திரிச்சு அழுவுறாரு, KKSSR எந்திரிச்சு அழுவுறாரு, நம்ம KNR எந்திரிச்சு அழுவுறாரு, OPS முந்தா நேத்து போனவர் அவர் கூட எந்திரிச்சு அழுவுறாரு. அப்படியே அப்பா அநியாயத்துக்கு ஹர்ட் ஆவறீங்களப்பா, ரொம்ப பஞ்சு மாதிரி மனசு போல இருக்குது. அப்படி சபாநாயகர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, பாருங்க இதெல்லாம் தேவையில்லை, இது அவை குறிப்புல இருந்து நீக்கப்படுகிறது அப்படின்ட்டாரு. பஞ்சாயத்து அதோட முடிஞ்சு இல்லை, சொல்லக்கூடாது, இனிமேல் சொல்லாதீங்க, அப்படிலாம் அவை குறிப்புல இருந்து நீக்கப்படுது, முடிஞ்சா இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் எந்திரிச்சு சாரி, அது அப்படி சொல்லியிருக்க கூடாது, அதுக்கு நானே அவர் சார்பில் சாரி கேட்டுக்கிறேன். பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான், அவர் சார்பா நான் சாரி கேட்டுக்கிறேன். எதுக்கு இந்த மன்னிப்பு? ஒருவேளை அது மரபை மீறிய செயல் அப்படின்னா அதை நீக்கியாச்சுல அவை குறிப்பில் இருந்து, அதோட விட்டுருணும். எந்திரிச்சு மன்னிப்பு நீங்க கேட்க வேண்டிய விஷயம் பல விஷயம் இருக்குது. அதுல எல்லாம் ஈகோ பார்த்துருக்கிறீங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. குறைஞ்சபட்சம் அனைத்து கட்சி கூட்டம், இந்த காவேரி விவகாரத்துல, காவேரி பிரச்சனையில அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல, இவங்க சொல்லிவிட்டாங்களேன்றதுக்காக நான் கூட்ட மாட்டேன் அப்படின்ட்டு எவ்வளோ இழுத்து பிடிச்சிங்க. இத்தனைக்கும் உங்க கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய CPM CPI எல்லாருமே சொன்னாங்க, இவங்க சௌமியா அன்புமணி எல்லாருமே சொன்னாங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க. திமுக மட்டும் சொல்லல. அப்படி இருந்தும் கூட ஒரே பிடிவாதமா நான் கூட்ட மாட்டேன்னு சொல்லிட்டோம்னா நாங்க கூட்ட மாட்டோம், வேணும்னா அதுக்கு கவுண்டர் நரேட்டிவா நாங்க டீலிமிட்டேஷனுக்கு அனைத்து கட்சி கூப்பிடுறோம், நீங்க இப்ப வருவீங்களா, இப்ப நீ வரல, அப்ப நான் கூட்டாது சரியா போச்சு அப்படிங்கிற அளவுக்கு அங்க ஈகோ வேலை செய்யுது இல்ல. எங்க ஈகோ காட்டக்கூடாதோ அங்க ஈகோவை காட்ட வேண்டியது. எங்க ஒரு சப்ப மேட்டர் நடக்குதோ அங்க இருந்துச்சு நான் ஈகோவே இல்லாத ஒரு பெருந்தன்மையான முதலமைச்சர், அவர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நல்லா இல்ல சார், கருணாநிதினு சொன்னா தப்பு இல்லை சார். அது ஏன் அவங்க பேர் தானே, கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க, அப்புறம் கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியதா இருக்கும். முதல்ல இன்னொரு விஷயம், அப்படி பேர் சொல்லவே கூடாதுன்னு சட்டம் இருக்கா அப்படின்ட்டுலாம் எனக்கு தெரியல. ஏன்னா ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்திலாம் சட்டமன்றத்திலே திரு கருணாநிதி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சியில் இருந்த போதுதான், திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது.
எதுக்கு அது என்னமோ ஒரு குற்றம் மாதிரி இவங்க ரியாக்ட் பண்றதோ, அதுக்கு எந்திரிச்சு முதலமைச்சர் சாரி சொல்றதும் நல்லா இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற நிகழ்வுகள்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இப்போ நேற்றே கூட எடுத்துக்கலாமே. எப்படிங்க இருக்குதுன்னா, உண்மையிலே ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு வராருங்க மனுஷன். நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வராரு, நிறைய டேட்டா எடுத்துட்டு வராரு, லாஜிக்கலாக கேள்வி கேட்குறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது, ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. மக்கள் அதை சீரியஸாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, முதுகு மேலே 75 வருஷத்து மூட்டை ஒன்று சுமந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ 5 வருஷம் ஆட்சி, ஏதோ ஒரு 10 வருஷம் கட்சி அப்படின்னா பரவாயில்ல. 75 வருஷத்து குப்பை மூட்டை. நம்ம பள்ளிக்காரனை அங்கே ஒரு இருக்கும் தெரியுமா, குப்பைமேடு, அந்த மாதிரி சுமந்துட்டு இருக்கிறாங்க. அதை சுமந்துக்கிட்டு வந்து தட்டுமாறிட்டு வந்து கேள்வி கேட்குறாங்க. நல்ல விஷயமா அல்லது லாஜிக்காவே கேள்வி கேட்டாலும் ஈஸியா ஆமா நீ யாரு, உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ யோக்கியமா அப்படின்னு கேள்வி கேட்டு ஈஸியா முடிச்சு விட்டுறாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷு, 2.5 வருஷம் தான் கட்சியே, ஆட்சிக்கு 100 நாள் தான் ஆகுது. நீ என்ன கேள்வி கேட்டாலும் எந்த விஷயத்துல, இப்போ ஒரு உதாரணத்துக்கு கஞ்சா விஷயத்துல நீ ஒரு கேள்வி கேட்கறன்னா, உன் ஆட்சியில இருந்து ஒரு 100 கஞ்சா சாம்பிள் எடுத்து போடுவேன். இங்க ட்ரக் விஷயத்தை கேள்வி கேட்கற, நேற்று கேட்டாங்கல்ல ட்ரக் சம்பந்தமா, இவங்க கேட்டது பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சர் சரத்து. உண்மையிலேயே அவர் அந்த கார்டை வச்சு எண்ணத்தை நசுக்குனாரு. உண்மையிலே தெரியல யாருக்குமே. மருத்துவ பரிசோதனை எல்லாம் செய்யணும்னு நம்மளே பேசியிருந்தோம். அங்க ஒரு மர்மம் இருக்கத்தான் செய்யுது. அப்ப அவங்க திமுக கேட்டது கரெக்ட் தான். ஆனா ஜஸ்ட் பிகாஸ் அது கேட்டது திமுகன்றதுனால அந்த விஷயத்தை ஈஸியா டிவிகேவால ஹேண்டில் பண்ண முடியுது. ஏன்னா அங்க ஜாபர் சாதிக்கே மாட்டிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டுச்சு. அங்கத்தான் ஒரே நசுக்க தாவேக நசிக்கிறாங்க. மாத்திரை மட்டும் இல்ல, நான் உன்னையவே வச்சு நசிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி வளைச்சு வேற ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரு உதாரணத்துக்கு பாலியல் சம்பந்தமாக சிறுவர் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்ப நடந்திருக்கிற ஒரு இன்சிடென்ட் சம்பந்தமா ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, எந்திரிச்சு உங்க ஆட்சியில எத்தனை நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி டேட்டா எடுத்து விடுறாப்புல. அது ஒரிஜினல். அந்த டேட்டா வழக்கமா தப்பா பேசுவாப்புல. நேத்து அவர் சொன்ன டேட்டா கரெக்ட். 2022 6000 சில்லற, 2023 6900 கேசஸ் பதிவாச்சு போக்சோ, 2024 10,000க்கு மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவாச்சு. இதெல்லாம் உண்மை. திமுக ஆட்சியில தான் இது உச்சமடைஞ்சிச்சு. சிறுவர் சிறுமிகளுக்கு எதிரான கொடுமைகள், வன்கொடுமைகள் இதெல்லாமே. அதை எடுத்து வச்சு நீங்களாம் பேசவே கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு தட்டிடுறாங்க. அந்த இடத்துல டிஎம்கேவால மேனேஜ் பண்ண முடியல. சொல்றாங்க, ஏங்க அப்படிலாம் இல்லை, இப்போ நாங்கள் ஒரு அதிகாரியை போட்டோம், இப்போ போதை தடுப்புக்கு நாங்கள் ஒரு அதிகாரியை போட்டோம், அந்த அதிகாரி சிறப்பாக செயல்படாமத்தான் அந்த அதிகாரிக்கு நீங்கள் இப்போ நீங்கள் இது கொடுத்தீங்க, அவார்டு கொடுத்தீங்களா? நாங்கள் போட்டிருந்த அந்த அதிகாரி சிறப்பாக செயல்படாமத்தான் அவரை தூக்கி நீங்கள் கமிஷனராக வச்சிருக்கிறீங்களா அமல்ராஜ் அவர்களே? அப்போ நாங்கள் கரெக்டாக தானே ஆட்சி பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாலுமே டேட்டா அப்படி சொல்லலையே. டேட்டால அவ்வளோ தூரம் உங்களுடைய ஆட்சியில் தானே குற்ற வழக்குகள் பதிவாயிருக்குது. வழக்கத்துக்கு மாறான, வரலாற்றுக்கு மாறாக அதிகப்படியான போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்குது. அதை வச்சு தட்டி விட்டுறது தாவேக. அப்போ தாவேக்காவை இவங்க கவுண்டர் பண்ணணும், இவங்களும் எந்திரிச்சு கொஞ்சம் கெப்பாசிட்டியாக கேள்வி கேட்குற நிலைமை வரணும் அப்படின்னா, இவங்க ஆட்சியில் நடந்த அந்த நம்பர்ஸ் இருக்குதுல்ல, அந்த ஓவரால் கிரைம் நம்பர்ஸ், நம்பர் ஆஃப் கிரைம்ஸ், அது ஈக்குவலாக இருக்கணும், அல்லது அதுக்கு அதிகமாக தாவேக ஆட்சியில் நடந்து சட்டம் ஒழுங்கு மோசமாக போகும்போது தான் அந்த அளவுக்கு டாமினண்ட்டாக டிஎம்கேவால கேள்வி கேட்க முடியும். மற்றவங்களாம் கேள்வி கேட்கலாம், பொதுமக்கள் கேள்வி கேட்கலாம், ஒரு இன்சிடென்ட்டுக்கும் பொதுமக்கள் கேள்வி கேட்கலாம், ஒரு இன்சிடென்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக கேள்வி கேட்கலாம். ஏன்னா 2020க்கு முன்னாடி போதை கலாச்சாரமே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி ஆதவ் நேத்து பதிவு பண்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல போதை கலாச்சாரம் இல்லாம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு 4 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? 2017க்கு அப்புறம் இருக்கிற அதிமுக எங்களுக்கு சரியில்லைங்க, எங்களுக்கு பிடிக்காதுங்கன்னாரு. ஆனா இன்னைக்கு சொல்றாரு 2020க்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் போதை கலாச்சாரம் இல்லாம இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ அதிமுக எந்திரிச்சு அந்த இடத்துல கேள்வி கேட்க முடியுது. அதாவது ட்ரக் கலாச்சாரத்தை சொல்றாங்க, தடை செய்யப்பட்ட போதைப் பொருள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாமக, இவங்கெல்லாம் கேள்வி கேட்கலாம். ஆனா தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சிக்கலே என்ன தெரியுமா? தாவேக ஆளுங்கட்சியா வந்தது கூட இல்லைங்க, திமுக எதிர்கட்சியா வந்ததுதான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலைவலி, மிகப்பெரிய சிக்கல். என்ன பண்ணாலும், என்ன இஷ்யூ நடந்தாலும் திமுக கேள்வி கேட்குது அப்படின்னும் போது ஈஸியா தாவேக டீலும் பண்ணிடுவாங்க, மக்கள் அதை அக்செப்டும் பண்ணிடுவாங்க. அதை தாண்டி தாவேக மிக பவர்ஃபுல்லான, பயங்கர பவர்ஃபுல்லான சோசியல் மீடியா டீம் வச்சிருக்காங்க. இவங்க ஒரு 1000 பேருக்கிட்ட எடுத்துட்டு போய் கடத்துறது போது, அந்த கடத்துற கேப்ல தாவேகா 1,00,000 பேர்கிட்ட, 10 லட்சம் பேர்கிட்ட கொண்டு போய் இவங்க ஸ்கோர் பண்ண அந்த ஷார்ட்ஸ் இருக்குது இல்லையா,
ஃபுட்டேஜஸ் இருக்குது இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் டப் 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 டப்னு சொல்லி கோடிக்கணக்கில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க இந்தியா ஃபுல்லாக. அவங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரக்கூடிய டிபேட்டுகள் இது எதை பற்றி அவங்க பயப்படுறதும் இல்லை, கவலைப்படுறதும் இல்லை. இப்போ திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அங்கே தான் நேரேட்டிவ்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு அங்கே நடக்கக்கூடிய டிபேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மக்கள் மத்தியில் அந்த நரேட்டிவை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸாக இருந்துச்சு இல்லையா. தாவேக்கா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை ஓரம் கட்டிட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதை பற்றியும் கவலை இல்லை, எதுவும் அவங்களுக்கு தேவையும் இல்லைன்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் அண்டு ஷார்ட்ஸ், இது மூலமாக நாங்கள் கொண்டு போய் வெறித்தனமாக சேர்த்துடுறோன்ட்டு. ஸோ ட்ரெண்டும் அதுக்கேற்ற மாதிரி மாறி போச்சு. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பார்க்கக்கூடியவங்க, அங்கேருந்து கன்சியூம் பண்ணக்கூடியவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இது தாவேக்காவுக்கு இன்னொரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ தப்பு நடந்தாலும் அதை மறைக்கிறதுக்கோ அல்லது வேற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அல்லது வந்து வேற ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்ணி அதை நோக்கி மக்கள் எல்லாரையும் பேச வைக்கிறதுக்கான அத்தனை ஆட்டங்களும் தாவேக்காவால் ஆட முடியுது. இதனால தான் எதிர்கட்சிகள் இப்போ வரைக்குமே க்ளூலெஸ்ஸாக உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கடைசியாக ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல கேட்டே ஆகணும், கேட்டால் தான் என் மனசு ஆறும். ஆமாம், அது என்னன்னா, இப்போ நம்ம ரஞ்சித் குமார் வனத்துறை அமைச்சர் எந்திரிச்சு சொல்கிறாரு, திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு 1500 ரூபா ஓட்டுக்கு கொடுத்ததுலேருந்து எல்லாமே நீங்கள் தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கூட ஓட்டுக்கு 1500 ரூபா கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கேட்டார் இல்லையா. ஓகே, நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ மதியழகன் இருக்கார்ல, கரூர் மதியழகன், தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர், அவர் கரூர் தொகுதியில் நம்ம கரூர் விஜயபாஸ்கர் எவ்வளோ கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா, சொல்லுவாரா? இப்போ ரஞ்சித் குமார் அவர்கள் அப்படி சொல்லிட்டார், இவரால் சொல்ல முடியுமா மதியழகனால? ஏன்னா அவர் தோத்ததுக்கு காரணமும் அந்த பணம் தான் இல்லையா. அப்போது சொல்லுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ விராலிமலை தொகுதியில் சி விஜயபாஸ்கர் ஜெயிச்சார் இல்லையா, விராலிமலை தொகுதியில் தாவேக்கா சார்பில் ஒருத்தர் நின்றுப்பார்ல, அவர் வாயை திறந்து பேச முடியுமா சி விஜயபாஸ்கர் எவ்வளோ கொடுத்து ஜெயிச்சாரு அப்படின்ட்டு? பேச முடியாது. மதுராந்தகம் தொகுதியில் மரகதம் குமரவேல் அவங்க ஜெயிச்சாங்கல்ல, அந்த மதுராந்தகம் தொகுதியில் தாவேக்கா சார்பில் விசில் சின்னத்தில் இன்னொருத்தர் தோத்து போயிருப்பார்ல, அவரால் சொல்ல முடியுமா அந்த தொகுதியில் எவ்வளோ காசு கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு? சொல்ல முடியாது. இதனால தான் நான் அடிக்கடி நம்முடைய வீடியோக்களில் சொல்லுவேன், இங்கே ஹீரோ வில்லன் கான்செப்டில் அரசியலை பார்க்காதீங்க. இங்கே யாரும் ஹீரோவும் கிடையாது, யாரும் வில்லனும் கிடையாது. டிவிக்கே அப்படி ஒன்று செட் பண்ணுறாங்க, நாங்கள் ஹீரோ பாரு அவன் வில்லன், அவனை நாங்கள் அடிக்கிறேன் நீ விசில் அடி அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இல்லை இந்த அரசியல். இங்கே எல்லாருமே வில்லன், எல்லாருமே ஹீரோ கிடையாது. இங்கே எல்லாருமே வில்லன், பவர் ஹங்க்ரி, அவ்வளோதான். அந்த பசி இருக்குதுலே, அதிகார பசி, அந்த அதிகார பசிக்காக எப்படி வேணா அரசியல் பண்ணக்கூடிய, எப்படி வேணா மாறி மாறி செயல்படக்கூடிய வில்லங்க தான் இவங்க எல்லாருமே. இவங்களில் யாரு எப்படி ரூட் எடுத்துட்டு போறாங்க, யார் என்ன மாதிரி பிளான் போடுறாங்க, யார் யாரை கவுத்து விடுறாங்க, இப்படித்தான் நம்ம அரசியலை பார்க்க வேண்டிய இடத்துக்கு நீங்க நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். நீங்க ரொம்ப ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கூட அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாரு, என்ன இப்படி சொல்லிட்ட பொசுக்குன்னு, வெளியே இருந்து பாருங்க, இதை ரொம்ப பர்சனலா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ற. அப்படிலாம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா சமூக அக்கறை, அது சொசைட்டியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து நம்ம அக்கறைப்படாமல் இருக்கணுமா அப்படின்ட்டு. அக்கறைப்படுறது வேறங்க, அக்கறைப்படலாம். ஆனால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களுக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக கேர் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளை மன அழுத்தத்துக்கும் மன உளைச்சலுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். எந்த அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா, சொந்த அனுபவத்துலையும் சொல்கிறேன், அனுபவப்பட்ட நிறைய பேர் சொன்னதை வச்சும் நான் சொல்கிறேன். அதனால் நம்மளை எந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கணும், எந்த இடத்துல நம்ம டிட்டாச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த பக்குவம் நமக்கு கண்டிப்பாக வேணுங்க. முதல்ல இந்த நமக்காக ஒரு ரட்சகர் வந்திருக்கிறார் அப்படின்ற கான்செப்டில் ஒரு கட்சியை பார்க்குறத நிறுத்துங்க. அல்லது அந்த கட்சியை பிடிக்காதவங்க எல்லாம் உட்காந்துட்டு நமக்காக ஒரு ரட்சகர் வருவார் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு புது புது தலைவர்களை பார்த்துட்டு இருப்பீங்க. அவரு மட்டும் வந்தாருன்னா, அவரு மட்டும் வந்துட்டாருன்னா அப்படியே அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுங்க உலகத்தில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு அந்த மாதிரியான ஒரு உங்களுக்கான ஒரு கனவு உலகத்துக்குள்ளே வாழாதீங்க. இங்கே அரசியல் அப்படிங்கிறது இப்படி தான், ஒருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒருத்தருக்கும் ஒரு வியூகம். அந்த வியூகம் அடிப்படையில் பவர், அந்த பவரை கேப்சர் பண்ணணும். அந்த பவரை கேப்சர் பண்ணுறதுக்காக அவங்க பல ஸ்கீம்ஸை கொண்டு வருவாங்க, பல அனௌன்ஸ்மெண்ட்டை கொண்டு வருவாங்க. இப்போ நீங்கள் அனுபவிக்கிற ஸ்கீம்ஸ் ஆகட்டும், அல்லது ஊழல் ஒழிப்பு, லஞ்சம் ஒழிப்பு அப்படின்னு எதனா நடக்குதுன்னா கூட அதெல்லாம் அதோடைய பை ப்ராடக்ட் தான். அவங்களுடைய அதிகார பசியால் அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக எதையாச்சும் பண்ணி தானே ஆகணும். அப்படி பண்ணுறதுக்கான பை ப்ராடக்ட் தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நலத்திட்டங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே. அதனால் அதுக்காக ஒருத்தங்களை வந்து அப்படி பார்க்கணுன்ற அளவுக்குலாம் யாருமே இங்கே ஒர்த்து கிடையாது. அந்த பார்வையோடு, அந்த புரிதலோடு இந்த அரசியல் நிகழ்வுகள்லாம் பார்த்தோம்னா ரிலாக்ஸாக இருப்போம், மென்டலி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்போம். இது அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன மூவ்மெண்ட் பண்ணுறாங்கன்ட்டு. அதை தாண்டி இதில் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க ஒன்றும் இல்லை.
இது என் கட்சின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வம்பிழுக்கிறது, எதிர் வீட்டுக்காரங்கிட்ட வம்பிழுக்குது, நல்லா பழகின ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வம்பிழுக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிறது, உறவுகளை கட் பண்ணிக்கிறது. தயவு செஞ்சு அதெல்லாம் யாருமே பண்ணாதீங்க. நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு நான் பர்சனலாக சொல்லணும்னா அதுதான் சொல்லுவேன். அந்த அளவுக்கெல்லாம் இங்கே எந்த கட்சியுமே ஒர்த்து கிடையாது, எந்த தலைவருமே ஒர்த்து கிடையாது. ஒருத்தவங்க ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க, அவ்வளோதான். அந்த பக்குவத்தோடு நம்ம அரசியலை என்ஜாய் பண்ணுவோம் ஜாலியாக. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.